வணக்கம். உள்ளூர் நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடி நேயர்களுக்கு வழங்கும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் நினைவிடத்தை பார்வையிட்டோர் எண்ணிக்கை 50 லட்சமாக உயர்வு. பார்வையாளர்களுக்கு இனிப்புகள் வழங்கி கலாம் குடும்பத்தினர் மகிழ்ச்சி. அரசு அங்கன்வாடியில் படிக்கும் ஆட்சியரின் மகள். நெல்லை மாவட்ட ஆட்சியரின் செயலுக்கு பொதுமக்கள் பாராட்டு. கஜா புயலால் நாகை அருகே தூக்கி வீசப்பட்ட மரப்பாலம். கழுத்தளவு நீரில் இறங்கி மக்கள் ஆற்றை கடக்கும் அவலம். திருவாரூர் முத்துப்பேட்டை தர்காவில் கந்தூரி விழா தொடக்கம். கொடியேற்று நிகழ்வில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. கும்பகோணத்தில் உலக சாதனைக்காக நடத்தப்பட்ட யோகா நிகழ்ச்சி. 2000 பேர் ஒரே இடத்தில் யோகா செய்து அசத்தல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். பேக்கரும்பில் உள்ள முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் நினைவிடத்தை இதுவரை 50 லட்சம் பேர் பார்வையிட்டு சென்றுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே பேக்கரும்பில் அப்துல் கலாம் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் தேசிய நினைவிடம் கட்டப்பட்டு கடந்த 2017ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. அன்று முதல் இன்று வரை 50 லட்சத்திற்கும் அதிகமானோர் கலாம் நினைவிடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்தி பார்வையிட்டு சென்றுள்ளனர். இந்த மகிழ்ச்சியான நிகழ்வை கொண்டாடும் விதமாக கலாம் நினைவிடத்தை பார்வையிட வந்த குழந்தைகளுக்கு கலாமின் அண்ணன் பேரன் சலீம் உள்பட கலாம் குடும்பத்தினர் உற்சாக வரவேற்பளித்து இனிப்புகள் வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். சிவகங்கையில் 3 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 1000 ரூபாயுடன் பொங்கல் பரிசு தொகுப்பை அமைச்சர் பாஸ்கரன் வழங்கினார். பொங்கல் திருநாளை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டத்தில் 3,89,422 குடும்ப அட்டைதாரர்களுக்கு 44 கோடி ரூபாய் மதிப்பிலான பொங்கல் பரிசு பொருட்களை கதர் மற்றும் கிராம தொழில்கள் வாரியத்துறை அமைச்சர் பாஸ்கரன் வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கம் சார்பில் 995 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 497 குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் பணம் உள்பட பச்சரிசி, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பினை பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் சிறுனியம் பலராமன் வழங்கினார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் பண்டகசாலையில் 2 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் மற்றும் பொங்கல் பரிசு பொருட்களை மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சந்திராமு ஆகியோர் வழங்கினர். கன்னியாகுமரி மாவட்டம் இரவிப்புதூர் ஊராட்சிக்குட்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு சார்பில் பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பு மற்றும் 1000 ரூபாய் பணத்தை தமிழகத்திற்கான டெல்லி பிரதிநிதி தளவாய் சுந்தரம் வழங்கினார். திருவண்ணாமலையில் நகராட்சி குப்பை கிடங்கு அவ்வப்போது கொளுத்தப்படுவதால் அதிகளவில் கரும்புகை வெளியேறி மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஈசானியலிங்கம் பின்புறம் நகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கு உள்ளது. இங்கு திருவண்ணாமலை நகராட்சிக்குட்பட்ட 30 வார்டுகளில் இருந்து சேகரிக்கப்படும் அனைத்து விதமான மக்கும் மற்றும் மக்காத குப்பைகள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் மர்ம நபர்கள் சிலர் இந்த கிடங்கில் தீ வைத்துள்ளனர். இதனால் குப்பை கிடங்கை சுற்றியுள்ள பகுதி முழுவதும் கரும் புகை மூட்டத்துடன் காணப்பட்டது. இதனால் அந்த பகுதி மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர். தகவல் கொடுத்து பல மணி நேரமாகியும் தீயை அணைக்க நகராட்சி நிர்வாகம் சார்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அந்த பகுதி மக்கள் புகார் கூறுகின்றனர். நகராட்சி குப்பை கிடங்கு பார்த்தீங்கன்னா இப்போ 5 நாளைக்கு ஒரு வாட்டி கொளுத்தி விட்டதால இப்போ இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் சுடுகாட்டுக்கு தான் போகணும் பொழுது. இதுக்கு முன்னாடி 10 வருஷமாக நாங்கள் பல போராட்டங்கள் பண்ணி பார்த்துட்டோம், சாலை மறியல் பண்ணி பார்த்துட்டோம், எல்லாமே பண்ணி பார்த்து இது நிரந்தர தீர்வே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொளுத்தி விட்டு ரோட்ல போறாங்க, பனியா இல்ல புகையா என்னன்னு தெரியாம அவன் மூக்கு சாத்தின. இதுக்கு நடுவில் இவ்வளோ ஒரு குப்பை கிடங்க நகராட்சி ஆளுங்க தாங்க மொத்த பேரும் கொளுத்தி விடுறாங்க. இதுக்கு வெளி ஆளுங்களாம் யாரும் வரலைங்க. இதுக்கு தீர்வு இல்லைன்னா இதுல மாபெரும் போராட்டத்தை சந்திக்க வேண்டியது இருக்கு. செங்குன்றம் அரசு பள்ளியில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பறையை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ராஜேந்திரன் திறந்து வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 5 லட்சம் ரூபாய் செலவில் புதியதாக ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பறை அமைக்கப்பட்டது. இதையடுத்து நடைபெற்ற திறப்பு நிகழ்ச்சியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ராஜேந்திரன் கலந்து கொண்டு ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பறையை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள், தன்னார்வ தொண்டு அமைப்புகள், பள்ளி ஆசிரியர்கள் உள்பட மாணவ மாணவியர்கள் திரளானோர் பங்கேற்றனர். தனது மகளை அரசு அங்கன்வாடியில் படிக்க அனுப்பும் நெல்லை மாவட்ட ஆட்சியருக்கு
பல தரப்பில் இருந்தும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. நெல்லை மாவட்ட ஆட்சியராக ஷில்பா பிரபாகர் சதீஷ் கடந்த மே மாதம் 25ஆம் தேதி பொறுப்பேற்றார். நெல்லை மாவட்டத்தின் முதல் பெண் ஆட்சியரான இவர் நெல்லையில் பல அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். செங்கோட்டை விநாயகர் சதுர்த்தி பிரச்சினை உள்ளிட்டவற்றை சுமூகமாக கையாண்டு அங்கு விரைவில் அமைதியை திரும்ப செய்ததில் அவரின் பணி பாராட்டத்தக்கதாக இருந்தது. இந்த நிலையில் தனது குழந்தை கீதுவை நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் சேர்த்து படிக்க வைத்து வருகிறார். நடுத்தர மக்களே தனியார் பள்ளியை நாடும் நிலையில் அரசு பள்ளியில் மகளை படிக்க வைக்கும் மாவட்ட ஆட்சியரின் இந்த செயல் பாராட்டுக்குரியது. திருக்கோவிலூர் மணலூர்பேட்டை மார்க்கத்தில் அரசு பேருந்துகளை கூடுதலாக இயக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் மணலூர்பேட்டை மார்க்கத்தில் பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், ஊழியர்கள் என நாள்தோறும் நூற்றுக்கணக்கானோர் பயணம் மேற்கொள்கின்றனர். இந்த பகுதியில் இயக்கப்படும் அரசு பேருந்துகள் காலை மாலை என இரு வேளைகளிலும் பள்ளி நேரத்திற்கு முன்பாகவே சென்று விடுவதாகவும் இதனால் பேருந்திற்காக பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் புகார் எழுந்துள்ளது. சில நேரங்களில் கூட்டம் அதிகமாக இருப்பதால் பெரும் சிரமமாக இருப்பதாக கூறும் பள்ளி மாணவிகள் இதனை தடுக்கும் வகையில் திருக்கோவிலூர் மணலூர்பேட்டை மார்க்கத்தில் கூடுதல் பேருந்துகளை இயக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். பஸ்ஸு கூடுதலாக வேணும். அதாவது நாங்கள் காலையில் ஸ்பெஷல் கிளாஸ் அட்டன் பண்ண எங்களுக்கு பஸ்ஸு கிடைக்க மாட்டேங்குது. அப்படி பஸ்ஸு கிடைச்சாலும் கூட்டமாக இருக்குது. மாணவர்களாக இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த பஸ்ஸில் கூட்டத்தில் வந்துடுவாங்க. நாங்கள் பெண்களாக இருக்கோம், எங்களுக்கு வர ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி ஈவினிங் ஸ்பெஷல் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு போகவும் கஷ்டமாக இருக்குது. லேட்டாக பஸ்ஸு வருது. எங்களுக்கு கூடுதலாக ஒரு பஸ்ஸு கொடுத்தா நல்லாயிருக்கும். திருநெல்வேலி மாவட்டத்தில் பொங்கலுக்காக பயிரிடப்பட்டிருந்த மஞ்சள் தற்போது அதிக விளைச்சல் கண்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் தேவையான பொருட்கள் விற்பனைக்கு வர தொடங்கியுள்ளன. நெல்லை மாவட்டத்தில் பருவமழை நன்கு பெய்ததால் கரும்பு, நெல், வாழை, மஞ்சள் உள்ளிட்ட பயிர்கள் அதிக அளவில் பயிரிடப்பட்டுள்ளன. பாளையங்கோட்டை, அரியக்குளம், கீழநத்தம், சிவந்திப்பட்டி, வெள்ளக்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள மஞ்சள் தற்போது அறுவடைக்கு தயாராகியுள்ளது. விளைச்சல் அதிகரித்துள்ளதால் அதிக லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். வருஷம் வருஷம் மஞ்சள் குலை வந்து 1 ஏக்கருக்கு போடுவோம். இது என்ன தாமிரபரணி நதி பக்கத்தில் இருக்கனால எங்களுக்கு வந்து விளைச்சல் வந்து அதிகமாக இருக்கும். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து விளைச்சல் வந்து அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 75% வரை இதுவரை புக் ஆகிட்டு இன்னும் ஒரு 30% மட்டும் தான் இருக்குது. அதுவும் ஆட்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. என்னென்னா இந்த மஞ்சள் வந்து என்னென்னா கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து நல்லா உயரமாக வளர்ந்துருக்கு. மஞ்சளும் நிறைய வச்சிருக்கு. வரத்து குறைந்ததால் தருமபுரி சந்தையில் தக்காளி விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு, பென்னாகரம், மாரண்டள்ளி உள்ளிட்ட பல பகுதிகளில் தக்காளி அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. இந்த பகுதிகளில் பனிப்பொழிவு கடுமையாக இருப்பதால் தக்காளி விளைச்சல் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் தருமபுரி சந்தையில் தக்காளி வரத்து குறைந்ததால் அதன் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் தக்காளி விலை மேலும் உயர வாய்ப்புள்ளது. இதனால் தருமபுரியில் தக்காளி சாகுபடி செய்த விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். செஞ்சியில் அரசு பள்ளி ஆசிரியர் ஒருவர் பள்ளி மாணவர்களுக்காக வாகனத்தை பரிசாக அளித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த பள்ளிக்குளம் கிராமத்தில் அரசு பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு பள்ளிக்குளம் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த பள்ளிக்கு வர பேருந்து வசதி இல்லாததால் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு தினமும் நடந்து வந்து மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் இந்த பள்ளியின் ஆங்கில ஆசிரியர் பன்னீர் பள்ளி மாணவர்களுக்காக வாகனம் ஒன்றை பரிசாக அளித்துள்ளார். இதே பள்ளிக்கூடத்தில் படித்த ஒரு மாணவன் தான், ரொம்ப பழைய மாணவன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்களாம் இந்த பக்கத்து ஒரு மேல்குத்தப்பக்கம் கிராமத்துலேருந்து இங்கே வந்து நடந்து படிக்கும்போது எவ்வளோ சிரமம் இருக்குன்னு நல்லாவே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் இதே பள்ளிக்கூடத்தில் நாங்கள் படித்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும்போது என் கிராமத்தை சேர்ந்த அந்த மாணவர்களும் இந்த மாதிரி சிரமம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஏற்பாடை இந்த பள்ளியை சேர்ந்த ஆசிரியர்கள் செஞ்சுருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரியான உதவிகள் வந்து எங்களை மாதிரி மாணவர்கள் தான் செய்யணும். இன்றைக்கி இங்கே வேலை பார்க்குற அந்த ஆசிரியர்களே செய்யும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதனால் அந்த பள்ளி மாணவர்கள் மற்றும் கிராம மக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நான் வந்து மேல்கோத்து பக்கத்துலேருந்து வரேன். எனக்கு மழை வரதுனால எங்களுக்கு நின்று வரத்துக்காக எங்களுக்கு டைம் ஆகுது. அதனால் சாருங்கிட்டே நாங்கள் சொன்னோம், சார் இது போல் மழை வருது, நாங்கள் டைம் ஆகுது சார் நின்று வரத்துக்கு, அதனால் எங்களுக்கு எதனா ஏற்பாடு பண்ணுங்கள் சார்னு சொன்னோம். அதனால் சாரும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. கார் வரதுனால இப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தஞ்சாவூர் அருகே வயல் வரப்புகளில் இருக்கும் எலிகளை பிடித்து விவசாய கூலி தொழிலாளர்கள் உணவாக சமைத்து சாப்பிடுகின்றனர்.
எலி அனைத்து விவசாயிகளுக்கும் முதல் எதிரியாக உள்ளது. நெற்பயிர்களில் கதிர் வரும் நேரத்தில் அதனை வெட்டி எடுத்து வயல் வரப்புகளில் உள்ள தங்கள் வலைகளில் அவை சேமித்து வைத்துக் கொள்ளும். இதனால் விவசாயிகளுக்கு கடுமையான பொருளாதார இழப்பு ஏற்படும். இதனை தவிர்ப்பதற்கு விவசாயிகள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள விவசாய கூலி தொழிலாளர்கள் வயல் வரப்புகளை வெட்டி எலிகளை பிடிக்கின்றனர். அறுவடை முடிந்த காலத்தில் எலிகளின் எண்ணிக்கை பெருகிக் கொண்டே போகும் என கூறும் விவசாயிகள் மீண்டும் விவசாயம் செய்யும் நேரத்தில் எலிகளின் அட்டகாசம் அதிகரிக்கும் என வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வயல் வரப்புகளை அழித்து எலிகள் பிடிக்கப்படுகின்றன. அவ்வாறு பிடிபடும் எலிகளை சில கூலி தொழிலாளர்கள் உணவாக சமைத்து சாப்பிடுகின்றனர். இப்போ அறுவடை ஆகிட்டு இருக்கு சார். இந்த கருதெல்லாம் அறுத்து கொண்டு போய் வைக்கிது எலி. அதை நாங்கள் என்ன செய்யறோம், அறுவடை முடிஞ்சோன்னா அந்த வரப்பை வெட்டி எலியை பிடிக்கிறோம். எலியை பிடிச்சி கறிக்கு சமைச்சு நாங்கள் எடுத்துக்கிறோம். விவசாயிகளுக்கு இது நன்மையாகுது. மறுதிருப்பி இதை பெருக விட்டோம்னா 1க்கு 100 ஆகிருது. 100 ஆகி எலி தொல்லை தாங்க முடியாது. அதனால விவசாயம் நட்டமாகும். அதனால நாங்கள் இப்போ அதை பிடிச்சி கறிக்கு சமைச்சிக்கிறோம். காசுக்கு வாங்குறது இல்லை. காசு கொடுத்தது ஃப்ரீயாக பிடிச்சி நாங்கள் சமைச்சிக்கிறோம். ஆட்களை வைத்து வயல்வெளிகளில் ஒரு எலியை பிடிப்பதற்கு 30 ரூபாய் வழங்க வேண்டியுள்ளதால் அதனை தாங்களே பிடித்து விடுவோம் என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இது விவசாயத்திற்கு நன்மை பயக்கும் செயல் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். எலி தொல்லை ஏகப்பட்டது இருக்கு, நிறையா இருக்கு. அவங்க எலிக கிட்டே கொண்டாந்து அழைச்சிட்டு வந்தோம்னாக்கா அவங்களுக்கு 30 ரூபா ஒரு எலிக்கே ஆகுது. அவங்க சுத்தமாக பிடிக்க முடிய மாட்டேங்குது. சுத்தமாக பிடிக்க மாட்டாங்க. அப்புறம் அறுவடை பண்ணுறதுக்கு அறுவடை பண்ணி நம்ம எலியை அவங்க கொஞ்சம் வெட்டி இப்படி பிடிச்சிடுறாங்க. அந்த குஞ்செல்லாம் அழிஞ்சு போகுது. எங்களுக்கு மறுபடியும் விவசாயம் பண்ணுறதுக்கு மறுபடியும் கொஞ்சம் எலி கம்மியாகிடுது, சுத்தம் ஆகிடுது. கடைகளில் கோழி மற்றும் ஆட்டு இறைச்சியின் விலை அதிக அளவில் இருப்பதால் இலவசமாக கிடைக்கும் எலிகளை தாங்கள் விரும்பி சமைத்து உண்ணுவதாகவும் தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். விவசாயம்னாக்க கடலை, சோளம், நெல் எல்லாமே அதிகமா எலி கட் பண்ணி இது மாதிரி நறுக்கி போடுறதுனால ரொம்ப பாதிப்பா இருக்கு. எங்களோட வயல்லே நாங்க விவசாயம் குட்டியா செய்யும் போது கொஞ்சமா விவசாயம் செய்யற தொழிலாளிங்க அவங்கவுங்க வெட்டி பிடிச்சிருவாங்க எலிய. பெரிய விவசாயிகள்லாம் ஆள் விட்டு கிட்டி வச்சு அந்த எலிய விற்பனை, இது ஒரு எலிக்கு 30 ரூபான்னு சொல்லி காசு கொடுத்து பிடிக்கிறாங்க. அப்படி பிடிக்கும் போது எலி கம்மியாகும். அடுத்த மகசூலுக்கு அது பிரச்சனை இல்லாம இருக்குது. எலியை பிடிக்கலன்னா மறுபடியும் அது அதிகமாகி தொல்லையாதான் இருக்குது. திருவாரூர் முத்துப்பேட்டை தர்காவில் கந்தூரி விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அடுத்த ஜாம்புவானோடையில் உலக புகழ்பெற்ற ஷேக் தாவூத் ஆண்டவர் தர்கா அமைந்துள்ளது. இங்கு 717ஆம் ஆண்டு பெரிய கந்தூரி விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இதைத் தொடர்ந்து பூக்களால் ஆன மின் பல்லக்கில் புனித கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. பின்னர் சிறப்பு பிரார்த்தனை நடத்தப்பட்டு கொடி கம்பத்தில் புனித கொடி ஏற்றப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் உட்பட அனைத்து சமூகத்தினரும் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். கோவில்பட்டியில் தனியார் பள்ளி மாணவர்கள் பாரம்பரிய கலைகளுடன் பொங்கல் பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சாத்தூர் சாலையில் உள்ள தனியார் பள்ளியில் உரியடி, சிலம்பாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலைகளுடன் உலக ஒற்றுமை, விவசாயிகளை போற்றும் வகையில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் பள்ளி மாணவ மாணவிகள் அனைவரும் பாரம்பரிய உடை அணிந்து பங்கேற்று உரியடி அடித்து அசத்தினர். பின்னர் கோலாட்டம், கும்மியாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் அரங்கேறின. இதனை ஏராளமானோர் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். பாரம்பரியமிக்க பொங்கல் விழா நடந்தது. இப்போ அதை எல்லாரும் சந்தோஷமாக இது பண்ணோம். பாரம்பரியம் இப்போல்லாம் மறைந்து போன ஆட்டங்கள்லாம் வந்தது. இப்போ சிலம்பம், ஒயிலாட்டம், கும்மி ஆட்டம் எல்லாம் ஆடினோம். அது மட்டும் இல்லாமல் இது ரங்கோலி எல்லாம் வரைஞ்சி அந்த விழாக்கள்லாம் செஞ்சோம். இது நல்லா இருந்தது.
நாமக்கல் இளஞ்சிறார் நீதிமன்றத்தில் இலவச சட்ட உதவி மையத்தை நீதிபதி கோகுலகிருஷ்ணன் தொடக்கி வைத்தார். நாமக்கல்லில் உள்ள இளைஞர் நீதிக்குழு வளாகத்தில் இலவச சட்ட உதவி மையம் தொடங்கப்பட்டுள்ளது. இதனை நாமக்கல் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான கோகுலகிருஷ்ணன் துவக்கி வைத்தார். இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருளரசு, இளைஞர் நீதிக்குழு தலைவர் தனபால், நன்னடத்தை அலுவலர் ரவிச்சந்திரன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை அருகே கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்களின் விவசாய கடன்களை ரத்து செய்ய கோரி மாவட்ட ஆட்சியரிடம் 5000க்கும் மேற்பட்டோர் மனு கொடுத்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன் ஏற்பட்ட கஜா புயலின் கோர தாண்டவத்தால் ஏராளமான வாழை, தென்னை, மா, பலா உள்ளிட்ட மரங்கள் சாய்ந்து விழுந்தன. இதனால் அந்த பகுதி விவசாயிகள் வருவாயின்றி பெரிதும் தவித்து வருகின்றனர். இந்த நிலையில் தங்களுடைய நகை மற்றும் ஏனைய விவசாய கடன்களை ரத்து செய்ய கோரி 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர். கடன் மட்டும் இல்லாமல் தனிநபர் கடன், நகை கடனை எல்லாம் தள்ளுபடி பண்ணணும்னு அரசாங்கத்தை கேட்டுக்கிறோம். நாங்கள் கஜா புயலால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அன்றாட நாங்கள் கூலி வேலை தான் பார்க்குறோம். எங்களுக்கு விவசாயம் கிடையாது. அதனால எங்களுக்கு இந்த கடன்லாம் விவசாய கடன் மட்டும் இல்லாமல் தனிநபர் கடன், நகை கடன், அனைத்து கடனையும் தள்ளுபடி பண்ணணும்னு அரசாங்கத்தை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் சார். அதுக்காண்டி மனு கொடுக்க நாங்கள் வந்திருக்கிறோம். நாகையில் நடைபெற்ற கல்வி விழிப்புணர்வு முகாமில் நகைச்சுவை நடிகர் தாமு உள்பட ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். நாகை மாவட்டத்தில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் கல்வி விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் நகைச்சுவை நடிகர் தாமு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். முகாமில் பேசிய அவர், தேர்வு பயத்தை போக்க மாணவர்கள் செய்ய வேண்டியது என்ன என்பன உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து கடலூர் போக்குவரத்து காவல்துறையினர் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டனர். கடலூர் மாவட்டம் திருப்பாதிரி புலியூரில் உள்ள சீமாட்டி சிக்னல் அருகே போக்குவரத்து காவல்துறையினர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தினர். இதனை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் தொடங்கி வைத்தார். இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இருசக்கர வாகனம் ஓட்டும்போது தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து விளக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அந்த பகுதி வழியாக வாகனம் ஓட்டிச் சென்றவர்களுக்கு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. வால்பாறை அருகே காட்டெருமை தாக்கியதில் ஆதிவாசி குடியிருப்பை சேர்ந்த பெண் படுகாயமடைந்தார். கோவை மாவட்டம் சின்கோனா பகுதியில் உள்ள தேயிலை தோட்டங்களில் காட்டெருமைகள் மேய்ச்சலில் ஈடுபடுவது தொடர்கதையாகி வருகிறது. இந்த நிலையில் அங்கு மேய்ச்சலில் ஈடுபட்டிருந்த காட்டெருமை மீது வளர்ப்பு நாய் பாய்ந்துள்ளது. இதில் மிரண்டு தப்பியோடிய காட்டெருமை அங்கு தேயிலை பறித்துக் கொண்டிருந்த பெண்ணை முட்டி தூக்கி வீசியது. இதில் பலத்த காயமடைந்த அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். நாகை அருகே பாலமின்றி தவிக்கும் பொதுமக்கள் கழுத்தளவு நீரில் இறங்கி ஆற்றை கடக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் பிரதாபராமபுரம் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த நிலையில் அங்குள்ள வெள்ளை ஆற்றை கடப்பதற்கு தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருந்த மரப்பாலத்தை அவர்கள் பயன்படுத்தி வந்தனர். கடந்த சில மாதங்களுக்கு முன் ஏற்பட்ட கஜா புயல் காரணமாக ஆற்றின் குறுக்கே அமைக்கப்பட்டிருந்த மரப்பாலம் தூக்கி வீசி எறியப்பட்டது. இதையடுத்து பாலமின்றி ஆற்றை கடப்பதற்கு அந்த பகுதி மக்கள் பெரிதும் தவித்து வருகின்றனர். தங்கள் பிள்ளைகளை தோள்களில் சுமந்து செல்லும் பெற்றோர் கழுத்தளவு நீரில் இறங்கி ஆற்றை கடக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் உரிய நேரத்தில் பள்ளிக்கு செல்ல முடியாமல் மாணவ மாணவிகள் தவித்து வருகின்றனர். தங்களுடைய உடைமைகள் மற்றும் புத்தகங்கள் நீரில் நனைவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். எனவே வெள்ளை ஆற்றின் குறுக்கே நிரந்தர பாலம் அமைத்து தர வேண்டுமென கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாதூர் தெருவில் உள்ள மக்கள் நிறைய பேர் இருக்கோம். நிறைய பிள்ளைங்க இங்கே வந்து இதுக்கு இந்த ஆற்றை தாண்டி வந்து மாதா கோயில் தெருவில் போய் இப்போ ஸ்கூலில் புனித மிக்கல் நடுநிலைப்பள்ளியில் போய் படிக்கிறாங்க. நாங்கள் படிக்கும்போது இந்த பாலம் இதுக்கு ஏற்கனவே இருந்த காங்கிரீட் பாலம் உடஞ்சிருச்சு. ஒரு பெரிய அலையாக வந்து தண்ணி ஏறினுச்சு அப்படின்னா அந்த குழந்தைங்களும் பேரண்ட்ஸும் சேர்ந்து இந்த தண்ணியில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ கஷ்டப்பட்டு இதை போயிட்டுருக்கோம். நாங்களும் எத்தனையோ இடத்துல கலெக்டர்கிட்ட போராட்டம், சாலை மறியல் இப்படியெல்லாம் பல போராட்டமும் செஞ்சிட்டோம். இன்ன வரைக்கும் அதை வந்து என்னன்னு செய்கிறோம், கேட்டு போனால் இந்த செய்கிறோம், ஏற்பாடு பண்ணுறோம், நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்கிறாங்களே ஒழிஞ்சு யாரும் இந்த பக்கம் வந்து திரும்பி பார்க்குற மாதிரி தெரியல. நடுநிலை பள்ளிக்கு போகக்கூடிய 70 குழந்தைங்க வந்து போகக்கூடிய பாலம் கஜா புயல் அடிச்சுட்டு போயிடுச்சு. இப்போ வந்து அரசாங்க அதிகாரிகளோ இல்லை அரசாங்கமோ எந்த விதமான பார்வையும் இது வரைக்கும் எடுக்கலை. மேலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்கள வந்து அரசாங்கம் போட்டிருக்க வேண்டிய பாலம் இல்லாததுனால இங்கே உள்ள பொதுமக்களை அவங்க தோளில் சுமந்து போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதை வந்து தயவு கூர்ந்து வந்து அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் இதை வந்து கண்ணெடுத்து பார்க்கணும், பார்த்து செய்யணும்.
அப்படி செய்யாத பட்சத்தில் இங்கே இருக்க இளைஞர்கள் பொதுமக்களை ஒன்று திரட்டி கண்டன ஆர்ப்பாட்டமோ அல்லது எந்தவித பொதுமக்களுக்கு இடையூறு கொடுக்கக்கூடிய எந்த ஒரு போராட்டத்தையும் கையில் எடுக்காமல் இதை நாங்களே முன்னின்று இந்த பாலத்தை கட்டிடுவோம். அது நம்ம அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய அசிங்கமாக ஏற்படக்கூடும். நாகர்கோவிலில் ஓய்வு பெற்ற தபால் ஊழியர் ஒருவர் பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்து வித்தியாசமான முறையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை சேர்ந்தவர் சந்திரபாபு. தபால் துறை ஊழியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற இவர் தனது ஓய்வு காலத்தை சமூக சேவை மூலமாக கழிக்க விரும்பினார். அதன் அடிப்படையில் பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்த புதிய முயற்சியை சந்திரபாபு கையாண்டுள்ளார். அதன்படி துணி பேனரில் விழிப்புணர்வு வாசகங்களை எழுதி அதனை மேல்சட்டையாக அணிந்து கொண்ட அவர் சைக்கிளில் விழிப்புணர்வு பதாகைகளை வைத்துக்கொண்டு பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் அசத்தலான ஆடல் பாடல் மூலம் பிளாஸ்டிக் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். நாட்டுக்கு நலன் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா, நினைந்து செயல்படு என் தோழா, நினைந்து செயல்படு என் தோழா. நான் என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு? மயிலாடுதுறை அருகே நடைபெறவுள்ள ரேக்லா பந்தயத்தை அரசியல் கட்சி சார்பு இல்லாமல் அரசே முன்னின்று நடத்த வேண்டுமென அனைத்து கட்சியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் திருக்கடையூரில் வருகிற 17ஆம் தேதி பொங்கல் பண்டிகையொட்டி ரேக்லா பந்தயம் நடைபெறவுள்ளது. இதனை நடத்துவதற்கு ஆளும் கட்சிக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அனைத்து கட்சியினர் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டவர்களிடம் போட்டி நடத்துவது குறித்து ஆலோசனைகள் கேட்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து 17ஆம் தேதி நடைபெறவுள்ள ரேக்லா பந்தயத்தை அரசியல் கட்சி சார்பு இல்லாமல் அரசே முன்னின்று நடத்த வேண்டும் என்றும் அதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் எனவும் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. உடுமலையில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சிலம்பம் போட்டியில் ஏராளமான மாணவர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் சிலம்பாட்ட பயிற்சியில் பள்ளி மாணவர்கள் மிகுந்த ஆர்வமுடன் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சிலம்பத்தில் பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கான சிலம்ப போட்டிகள் உடுமலையில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்றது. இதில் ஆர்வமுடன் பங்கேற்ற மாணவ மாணவிகள் சிலம்பம், களரி உள்ளிட்டவைகளில் தங்களின் தனி திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தினர். தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டதோடு ஆசான்களுக்கு சிலம்ப செம்மல் விருதும் வழங்கப்பட்டது. கையிருப்பை காட்ட எழுந்து காட்பாடியில் நடைபெற்ற மாநில அளவிலான கராட்டே போட்டியில் 1000க்கும் அதிகமான வீரர் வீராங்கனைகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் மாநில அளவிலான கராட்டே போட்டிகள் நடைபெற்றன. இதில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா, பாண்டிச்சேரி உள்ளிட்ட 6 மாநிலங்களைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். வயது அடிப்படையில் 4 பிரிவுகளாக போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் பங்கேற்ற வீரர் வீராங்கனைகள் கராட்டேவில் உள்ள பல்வேறு நுணுக்கங்களை நேர்த்தியாக வெளிப்படுத்தி பார்வையாளர்களை கவர்ந்தனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. திண்டுக்கல்லில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான தடகள போட்டிகளில் பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். பள்ளி மாணவர்களின் விளையாட்டுத் திறனை மேம்படுத்தும் விதமாக திண்டுக்கல்லில் மாவட்ட அளவிலான தடகள போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் திண்டுக்கல் அளவில் உள்ள மத்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் பதிவு பெற்ற 17 பள்ளிகளைச் சேர்ந்த 400 மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். வயது அடிப்படையில் ஓட்டப்பந்தயம், குண்டு எறிதல், வட்டு எறிதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் ஆண், பெண் இருபாலருக்கும் தனித்தனியே நடத்தப்பட்டன. உலக சாதனை முயற்சியாக கும்பகோணத்தில் 2000 பேர் ஒரே இடத்தில் யோகாசனம் செய்து அசத்தினர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் யோகாவில் பயிற்சி பெற்ற பல்வேறு நகரங்களைச் சேர்ந்த மாணவர்களின் யோகாசன நிகழ்ச்சி நடைபெற்றது. உலக சாதனை முயற்சியாக மேற்கொள்ளப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் 2000 பேர் ஒன்றாக ஒரே இடத்தில் நின்று யோகாசனம் செய்து அசத்தினர். ஓம் உத்தானாசனா the sky ஓம் ஆஞ்சநேயாசனா exhale left leg front அண்ணா பல்கலைக்கழக நாட்டு நலப்பணி திட்ட அமைப்பு மற்றும் கும்பகோணம் அரசு பொறியியல் கல்லூரி சார்பில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதனை ஏராளமான பொதுமக்கள் வியப்புடன் கண்டு ரசித்தனர். 120 ஆசனங்களை யோகா ஆசனங்களை சூரிய நமஸ்கார் மூலம் செய்து காட்டினார்கள். இந்த சூரிய நமஸ்கார் செய்கிறதுனால
உடல், உள்ளம், மூச்சு பயிற்சி இவையும் மூன்றும் ஒருங்கிணைந்து செயல்படுகிறது. இல்லைன்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இருக்குது, இல்லை ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இருக்குது, ப்ளஸ் மெடிடேஷன். இது மட்டுமே செஞ்சாலே இந்த இளைய சமுதாயம் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் பெற்று நலமுடன் வாழும். இத்துடன் மாவட்ட முரசு செய்திகள் நிறைவடைந்தன. புத்தம் புதிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.